அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். இறை நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணை முழுமையாக வெறுத்து ஒதுக்க வேண்டாம். அவளிடம் உள்ள ஒரு குணத்தை அவர் வெறுத்தாலும் மற்றொரு குணத்தை கண்டு திருப்தி கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 2915. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணை என்கிற வாசகத்திலிருந்து கணவன் மனைவி தொடர்பான உறவுக்கு மத்தியில் ஏற்பட வேண்டிய சுமூகமான நிலை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம்தான் இந்த ஹதீஸ் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு கணவன் தன் மனைவியிடத்தில் வெறுக்கத்தக்க குணங்களை கண்டு அவளை முற்றிலுமாக ஒதுக்கிவிடாமல், இவர் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு குணம் அவளிடம் இருக்குமேயானால் அதை கொண்டு திருப்தி கொள்ளட்டும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய உபதேசம். அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவரிடத்தில் ஏதேனும் ஒரு தீய பண்பும் இருக்கும், ஏதேனும் ஓர் நல்ல பண்பும் இருக்கும். வெறுக்கத்தக்க அந்த தீய பண்பை காரணம் காட்டி அவர்கள் மீது வெறுப்பை உமிழ்ந்து விடாமல், விரும்பத்தக்க பண்பை கண்டு திருப்தி கொள்வதே நட்பு நீடிப்பதற்கான, உறவு தொடர்வதற்கான வழியாக இருக்க முடியும். உளவியல் ரீதியான இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டுதலை புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.